இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது டெல்லியில். எல்லாத்துலேயும் இப்போ ஆர்எஸ்எஸ் தான் உட்காந்துருக்கான். எல்லாத்துலேயும் பாடம் என்சிஇஆர்டி இருக்குல்ல, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க தான் புக்ஸ்லாம் போடுறாங்க என்சிஇஆர்டி. அதெல்லாம் பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் தான் எல்லாம் உட்காந்துருக்கிறது, ஃபைனலைஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான் பண்ணுறாங்க. எல்லாமே ஆர்எஸ்எஸ் ஆளுங்க தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து தமிழர்களுடைய தொன்மையை வந்து ஏற்றுக்கிறது ரெடியாக இல்லை. அவங்களுக்கு சமஸ்கிருதம், சரஸ்வதி நாகரிகம், இதோட இம்பார்ட்டன்ஸு, இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஏன்னா அதெல்லாம் அவங்களுடைய அஜெண்டாவில் இருக்குது. ஆர்எஸ்எஸுடைய அஜெண்டாவில் அதெல்லாம் இருக்குது. கேட்டால் அது வந்து இந்துத்துவா, ஹிந்து அந்த மாதிரி அதோட லிங்க் பண்ணி பேசுவாங்க அவங்க. ஆக்சுவலாக இது தமிழ்நாட்டில் தமிழர்களை வந்து அவங்க இந்தியர்களாகவே ஏற்றுக்க மாட்டாங்க போட்டுக்கு போகிற போக்க பார்த்தா. தமிழ்நாட்டுடைய தொன்மை, தமிழுடைய தொன்மை, தமிழுடைய நாகரிகம் எவ்வளவு காலத்துக்கு முந்தையது போன்ற விஷயங்களை வந்து அவங்க ஏற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க. அது வந்து காரணம் என்னென்னா வந்து வடக்கில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தமிழ் மேலே ஒரு சரியான மரியாதை கிடையாது. அதுவும் பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு அஜெண்டா வேறு இருக்குது. அந்த சரஸ்வதி, சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி அஜெண்டா வேறு இருக்கிறதுனால அதுவும் ஆர்எஸ்எஸ் ஆளுங்க முக்கியமான கேந்திரமான இடங்கள் அங்கே உட்காந்துருக்கிறதுனால அவங்களுக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அதனால் வந்து இந்த கேள்வியை கேட்டு இந்த காலத்தை கடத்திட்டு எதுவுமே ப்ரூவ் ஆகலை அப்படின்ற மாதிரியான சொல்லிவிட்டு அவங்க போகிற ஒரு சூழலும் தான் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து இதுக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு தான் வந்து திமுக மாணவர் அணி வந்து இன்றைக்கி போராட்டம்லாம் எடுத்துருக்காங்க, கைவசம் எடுத்திருக்காங்க.